ஹோய், கொஞ்சம் கேளுங்க. இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நாங்கள் பைபிளை தூக்கி வாழ்றதால எங்களை கணக்கெடுக்க மாட்டீங்களோ? கர்த்தர் நல்லவர் என்பதை இதே வேத புத்தகத்தில் இதே பைபிள்ல இருந்து நான் ருசிச்சேன். உங்களை மாதிரி அதை விட மேலா கண் கால் போறபடி எங்களாலையும் வாழ முடியும். உண்மை உள்ள கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. கேள் சொல்லுகிறேன், மரண படுக்கையில் இருக்கைக்க ஜீவனை கொடுத்தார், சந்தோஷத்தை தந்தார், சமாதானத்தை கொடுத்தார். யாரால ஜீவனை கொடுக்க முடியும்? நீ நம்புகிற உலகத்தால் ஜீவனை கொடுக்க முடியுமா? அது மாத்திரமல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள் என் அப்ப இயேசு என்றதை கண்டுட்டேன். இந்த உலகமும் நீங்களும் எங்களை மதிக்காட்டி பரவாயில்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி சொன்ன அப்பன் இயேசு எங்களை மதிக்கிறார். அது மட்டும்தான் நிரந்தரமான மதிப்பு. இந்த உலக அன்பு, பாசம், மதிப்பு எல்லாமே முடிஞ்சு போகும் இடையோட. இதையும் கொஞ்சம் கேட்டுட்டு போகும். ஆயிரமான தூதர்கள், பரலோக சர்வ சேனையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வமும் எங்களை மதிக்கிறது. இவ்வளோ பற்றுதலாய் இருக்கிறானே, பைத்தியமாய்வன் என்று நீ கேட்கலாம். ஆம், பைத்தியம்தான். அழிந்து போகிற உலகத்திற்காக நீ பைத்தியமாய் அலையும் பொழுது, அழியாத நித்திய வாழ்க்கை எனக்கு கொடுக்க போகிற இயேசுவை குறித்து நான் இன்னும் பைத்தியம் அலையும். ஐ எம் வெரி சாரி. நீங்கள் எங்களை மதிக்காட்டி பரவாயில்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்கு சொல்லவா? சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார்.